ஹாய், வெல்கம் டு Samaithu. இன்னைக்கு நம்ம சிறுதானியங்களோட வகைகள் பத்தி பார்க்க போறோம். சிறுதானியங்களை சிறுதானியம் குறுதானியம்னு ரெண்டு வகையா சொல்லலாம். சிறுதானியங்கிறது கம்பும் சோளமும் சிறுதானிய வகையை சேர்ந்தது. இது கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருக்கும். குறுதானியங்கள் மொத்தம் 7 வகையா இருக்கு. நமக்கு 2 தானியங்கள் கிடைக்கல, மீதி இருக்க 5 என்னன்னு பார்க்கலாம். கேழ்வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, வரகு. இந்த 5 இல்லாம பனிவரகும் காடை கனிவர ரெண்டு தானியம் நமக்கு கிடைக்கல. இப்போ இதெல்லாம் தானியங்களும் பாத்தீங்கன்னா குறுதானியங்கள் ஒரே மாதிரி இருக்கு பார்க்க. நம்மளுக்கு பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தானியம் சரியா தெரியாது. இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இது ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது வரகு. வரகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற 4 தானியங்களை விட இது கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருக்கும். கொஞ்சம் கடுகு மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெள்ளை நிறத்துல இருக்கும். மற்ற எல்லா தானியங்களை விட வரகு நல்ல வெள்ளையாவும் இருக்கும், கடுகு மாதிரி கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருக்கும். அடுத்தது சாமை. சாமை வரகை விட கொஞ்சம் வெள்ளை கம்மியா இருக்கும். ஆனா சைஸ்ல ரொம்ப சின்னதா இருக்கும். அடுத்தது குதிரைவாளி. குதிரைவாளியும் சாமையும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா குதிரைவாளி நல்லா கருப்பா கொஞ்சம் அழுக்கு பாஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு கலரை வச்சு உங்களுக்கு டிஃபரெண்ட் கண்டுபிடிச்சுக்கலாம் குதிரைவாளி எதுன்னு. திணை. திணையும் நல்லா சின்னதா இருக்கும். ஆனா உங்களுக்கு நல்லா பார்த்து தெரிஞ்சதுல அது மஞ்சள் கலர்ல இருக்கும். திணை சீக்கிரமா உங்களுக்கு டிஃபரெண்ட் கண்டுபிடிச்சுக்கலாம். இது சிறுதானியங்களோட ரொம்ப குட்டியா இருக்கணும்னா இது பேர் குறுதானியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மைனர் மில்லட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம தானியங்கள் பத்தி சிறுதானியங்களை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த சிறுதானியங்களை பயன்படுத்தி எப்படி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்து வரப்போற வீடியோக்குள்ள நம்ம பார்க்கலாம். சிறுதானியங்கள் நம்ம உடலுக்கு ரொம்ப வலிமையை ஏற்படுத்தும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது சிறுதானியங்கள் தான். நன்றி. மேலும் சமைத்து மேகிற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க.